இயேசுவின் அன்பு சகோதரமே, மார்ச் மாதம் 8ஆம் நாள் இன்று இறைவனின் புனித ஜான் என்பவரை நினைவு கூறுகின்றோம். ஜொவோவோ துவார்த் சிதாது என்னும் இயற்பெயர் கொண்ட இவர் போர்ச்சுகல் நாட்டில் உள்ள மொண்டெமோர்வோ நோவோ என்னும் இடத்தில் 1495ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் நாளன்று பிறந்தார். இவருக்கு 8 வயது நடக்கும்போது ஒரு நாள் இவர் வீட்டிலிருந்து காணாமல் போனார். யாராவது சிறுவனை வேண்டுமென்றே கடத்தி விட்டார்களா, அல்லது தமது வீட்டில் விருந்தினராக வந்தவர்கள் சிறுவனை மயக்க அழைத்து சென்று விட்டார்களா என்று கவலைப்பட்டனர் பெற்றோர். கவலையால் வாடிய அவரது தாயார் விரைவிலேயே மறைத்து போனார். அவரது தந்தையரும் பிரான்சிஸ்கன் சபையில் இணைந்து விட்டார். காணாமல் போன புனித ஜான் ஸ்பெயின் நாட்டின் டொலேடோ நகரில் உள்ள ஒரேஃபேசா என்னும் இடத்தில் தெருக்களில் வீடற்ற அனாதை சிறுவனாக சுற்றி கொண்டிருந்தார். ஊர் பெயர் அறியாத வெளிநாடொன்றில் தங்குவதற்கிடம் இல்லாமலும் உண்பதற்கு உணவு ஒன்றும் இல்லாமலும் உதவுவதற்கு யாரும் இல்லாமல் தவித்தார். இறுதியில் பிரான்சிஸ்கோ மயோரல் என்ற விவசாயி சிறுவனுக்கு உதவ முன்வந்தார். சிறுவனுக்கு புகலிடம் தந்த அவர் சிறுவனுக்கு கிராமம் ஒன்றில் கால்நடைகளை மேய்க்கும் பணி தந்தார். சுமார் 14 வருடங்கள் அங்கே பணிபுரிந்தார். பின்பு ரோம பேரரசன் 5ஆம் சார்லஸின் இராணுவத்தின் காலாட்படை பிரிவொன்றில் சேர்ந்து பிரெஞ்சு படைகளுக்கு எதிராக போர் புரிய சென்றார். சிறிது காலம் கழித்து புனித ஜான் ஒரேஃபேசா பண்ணைக்கு திரும்பினார். மீண்டும் சுமார் 4 ஆண்டுகள் பழைய கால்நடைகளை மீட்கும் பணியை செய்தார். பின்னர் துருக்கி நாட்டுக்கு எதிராக போர் புரிய ஹங்கேரி சென்று கொண்டிருந்த இராணுவ படைகளுடன் இணைந்து சென்றார். புனித ஜான் சுமார் 18 வருடங்கள் ஐரோப்பிய நாடெங்கும் இராணுவ பணி புரிந்தார். தாம் வாழ்ந்த வாழ்க்கையில் பூரண திருப்தி காணாத புனித ஜான் ஒரு தியாக வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்பினார். தம்மை இறைவன் இறைப்பணியை ஆற்ற அழைப்பதாக உணர்ந்தார். இந்த காலகட்டத்தில் தான் புனித ஜானுக்கு குழந்தை இயேசுவின் தரிசனம் கிட்டியது. அதன் காரணமாகவே பின்னாளில் இவருக்கு இறைவனின் ஜான் என்ற பெயர் வழங்கலாயிற்று. இறைவன் அவரை கிரனடா நகர் சென்று பணிபுரிய அறிவுறுத்தினார். அதன்படியே கிரனடா சென்று புனித ஜான் அங்கேயே தங்கினார். 1537ஆம் ஆண்டு புனிதர் ஜெபஸ்தியார் அவர்களின் நினைவு திருநாளான ஜனவரி மாதம் 20ஆம் நாள் புனித ஜான் மறைப்போதகரான அவிலா ஜான் ஆற்றிய மறையுரையை கேட்டார். அதனால் ஈர்க்கப்பட்டார். பின்பு ஏழை மக்களிடையே பணிபுரிய தொடங்கினார். இதனிடையே புனித ஜான் குவதல் மரியன்னையின் திருத்தலத்திற்கு திருப்பயணம் மேற்கொண்டார். அங்கே தீவிர ஜெபத்தின் பின்னர் அன்னையின் தரிசனம் கிட்டியதாகவும் அன்னை அவரை இன்னும் தீவிரமாக ஏழை மக்களுக்காக பணிகளை செய்யுமாறும் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பின்னர் புனித ஜான் தமது பணிகளை தீவிரப்படுத்தினார். மருத்துவமனைகளை கட்டி எழுப்பினார். செவிலியர் கல்வியை ஸ்பெயின் நாட்டில் அறிமுகப்படுத்தினார். மருத்துவமனைகளுக்கு சென்று மனநோயால் துன்பப்படும் மக்களிடம் மணிக்கணக்கில் அமர்ந்து உரையாடி ஆறுதல் வழங்கினார். மருத்துவ பணியாளர்கள் என்ற சபையை நிறுவினார். பின்னாளில் அது 1572ஆம் ஆண்டு இறைவனின் புனித ஜானின் மருத்துவ பணியாளர் சகோதரர்கள் என்ற பெயரில் அறிமுகமானது. புனித ஜான் மக்களுக்கு அவர்களின் துன்பங்களிலிருந்து வெளியேறி நலமான வாழ்வை வாழ வழிகாட்டினார். ஊர் ஊராக சென்று நோயாளிகளை கவனித்தார். மறைப்பணி மற்றும் மருத்துவ பணியாற்றும் போது எண்ணற்ற வேதனைகளை அனுபவித்தார். இறைவனின் புனித ஜான் தாம் பிறந்த அதே நாளான மார்ச் 8ஆம் தேதி கிபி 1550ஆம் ஆண்டு தமது 55ஆம் வயதில் மரணமடைந்தார். இப்புனிதர் புத்தக வியாபாரிகள், மனநோயாளிகள், மருத்துவமனைகள், செவிலியர் ஆகியவருக்கு பாதுகாவலராக திகழ்கிறார். இம்மாபெரும் புனிதரை நினைவு கூறும் நாம் மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக சற்று நேரம் ஜெபம் செய்து நாள்தோறும் நன்மை செய்வோம். இறையாசிர் பெறுவோம்.